இருந்து நாங்கள் இந்த பக்தி முயற்சியிலே குறிப்பாக முதலாவது சனிக்கிழமை பக்தி முயற்சியிலே தொடர்ந்து அதை கன்னிமரியாளோடும் நமது சகோதர சகோதரிகளோடும் எங்களுக்காகவும் நமக்காகவும் நம்முடைய மக்களுக்காகவும் அவர்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும் இந்த நாளை செலவிடுவதிலும் குறிப்பாக நற்கருணை பக்தியின் மூலமும் திருப்பலியின் மூலமும் எல்லாரையுமே ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து நாங்கள் இந்த விசுவாச பயணத்தை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே உங்கள் அனைவரையும் இந்த இரண்டாவது மாதத்திலே முதலாவது சனிக்கிழமை பக்தியினூடாக இறைவனுடைய அருளும் ஆசியும் அவருடைய இறை வரங்களும் உங்களோடு தொடர்ந்து இருக்கிறோம். குறிப்பாக இந்த மணி நேரத்தை நாங்கள் நற்கருணை பிரசன்னத்திலே முழுமையாகவும் விசுவாசத்தோடும் இந்த வழிபாட்டையும் எங்களையும் நாங்கள் தயாரித்துக் கொள்ள ஆண்டவரிடம் நாங்கள் வரம் வேண்டுவோம். குறிப்பாக நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய வாழ்வையும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த வேளையிலே செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்காகவும் அவர்களை நினைத்து இந்த மணி நேரத்தை நாங்கள் செலவிடுவோம். இப்பொழுது பாடப்படுகின்ற இந்த ஆயத்த பஜனை மூலம் எங்களுடைய உள்ளங்களை குறிப்பாக ஆண்டவர் அமைதியில் எங்களோடு பேச இருக்கின்றார். எனவே இந்த பாடலின் மூலம் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற பல்வேறு விதமான இயக்கங்கள், பராக்குகள், சிந்தனைகள் அனைத்தையும் அப்பால் வைத்து ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து இந்த பாடலை நாங்கள் முழுமையாக பங்கேற்றோம். நோய்களை
ஆசீர்வதிப்பார் இயேசுவே. இயேசுவே ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். மாவோடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். திரும்பிக்கும் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். கர்த்தருடைய ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கவும் எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய இருக்கையும் அவராலே இயங்குகின்றது. அவருடைய வாழ்வு தரும் வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியையும் வாக்குறுதிகளையும் கொடுக்கின்றது என்ற அந்த நம்பிக்கையோடும் இந்த வேளையிலே நாங்கள் நற்செய்தி வாசகத்திற்கு சமீபடுத்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாசகம் கலிலேயாவில் உள்ள கானாவின் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு வந்திருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவின் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்கிற்கு தேவையான 6 தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் நீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மெண்டு பந்தி மேற்பார்வையாரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை குறிப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல திராட்சை ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். அதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடர்களும்
கப்பர்நகூம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே மகிமை. வல்லமையுள்ள இறைவன் வல்லமையுள்ள செயல்களினால் எங்களுடைய மக்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை எப்பொழுது ஆழப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதற்கு காரணமாக இந்த நற்செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யோவானுடைய நற்செய்தி ஆண்டவர் செய்த அருமடையாளங்கள், பல அருமடையாளங்கள் செய்திருக்கிறார். அவைகளுக்குள் இந்த அருமடையாளம் முதலாவதாக செய்வதாக நாங்கள் வாசிக்க கேட்டோம். இது கானாவூர் திருமணத்திலே நிறைவேற்றது. இங்கே நீங்கள் சில வேளையில சிந்திக்கலாம், இயேசுவும் அவருடைய தாயும் சீடர்களும் அவருடைய நண்பர்களும் இந்த திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். யூத மரபின்படி திருமண விருந்துன்னு சொன்னால் நீங்கள் இப்போ செய்கிற மாதிரி அந்த ரிசப்ஷன் போல செய்கிறதோ அல்லது ஊரில் செய்கிற மாதிரி அப்படி இருக்காது. அதே போல் அவங்களுக்கு ஒரு கிழமை 2 கிழமை 3 கிழமை அப்படி ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம். அந்த காலத்தில் அந்த திருமண உறவின் மூலம்தான் பல்வேறுபட்ட நபர்களையும் உறவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகின்றது. அதால் அவங்க கொடுக்கின்ற பரிமாறுகின்ற ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு குடிபானமும் அது மிகவும் அவர்களுடைய வாழ்வினுடைய மிகுதியை அவர்களுடைய மகிழ்ச்சியை எடுத்து காட்டுகின்ற பரிமாற்றமாக அமைகின்றதாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். யூத மரபின்படி சொன்ன அவர்கள பரிமாற்றத்துக்கு தாராளமான உணவு இருக்கிறது. ஏன்னா அங்கு அவர்களுக்கு என்ன குறைவாக இருந்தது? திராட்சை ரசம். திராட்சை ரசம் சொன்னால் அங்கே நீங்கள் எப்படி சொன்ன எல்சிபியோவில் வாங்கலாம், அப்படி அங்கெல்லாம் அப்படி வாங்கலாம். சரியா? that is entirely different. It's a different circumstances. சில நேரம் நீங்கள் பாடிக்கு போயிட்டு ஆல்கோவை கொண்டு போவாங்க, அதெல்லாம் அப்படி என்று கொண்டு போகிறாங்க. ஆனால் இது இங்கே அவங்களே அங்கே பரிமாறுவாங்க. சொன்னால் அப்படி ஒரு குறைவு நடந்துச்சுன்னு சொன்னால் அது மிகவும் ஒரு வெட்கமான செயலும் ஒரு அவமானமான செயலாகத்தான் அது கருதப்படும். அந்த rest of their life the people will never forget that. It's a shame. ஒரு public shame, public disgrace என்று அதை நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் போனால் தான் உங்களுக்கு விழாங்க. அப்படியான சூழ்நிலையில என்ன நடந்தது? அந்த மணவாளன் மணவாட்டி, bride the groom and the family and the friends. But something was going on, like உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு குழப்பம் என்று சொன்னால் ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சில நேரம் அது நடக்காதான் இருக்கும். சில வேளையில் கடைசியாட்ட போயிருக்கு. ஆனால் இது நடந்தது. அவருக்கு யார்கிட்ட காதலர்கள் போய் சேர்ந்தது? அன்னை கன்னிமரியாவுடைய காதல போய் சேர்ந்தது. அப்போ when she felt that and she already knew that she had to do something, right? And என்ன சொன்னா அவருக்கு தெரியும், அன்னை கன்னிமரியாளுக்கு மரியாளுக்கு தெரியும் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கையே எல்லாம் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக அல்லது இந்த சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு திருமண வாழ்க்கையாக அந்த கணவன் மனைவியின் rest of their life they are going to suffer. அது அந்த துன்பத்தை அந்த என்னென்னு சொல்றது பப்ளிக் டிஸ்கிரேஸ் அதை அவர்கள் தாங்க முடியாத நிலையில் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து அவ அறிந்து கொண்டார். ஸோ அறிந்து கொண்ட பிறகு என்ன செய்தாங்க? அன்னைக்கு இனிமேல் என்ன செய்தா? ஆண்டவரிடம் என்ன பாருங்க என்ன மாதிரி போதும் சொல்லு. அதான் சொல்ல ஃபாதரே நாங்கள் மரியாதை போனோமே, அவ ஒரு தாய், அவ மங்கள மாதிரி தானே, அவ மங்கள மாதிரி தானே இருந்தவா? அவ சாதாரண ஒரு பெண், ஒரு நல்ல வடிவான ஒரு கன்னியாக இருந்த ஒரு பெண். ஆனால் ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதோட ஆசீர்வதிக்கப்பட்டார்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே. சரியா? அதால அவர் எங்களோட இருக்கிறார். எங்களை விட ஒரு மேல் உயர்ந்தவர். என்னத்தால? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களால. சரியா? அப்ப அவருக்கு தெரியும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்ன குறைவாக இருக்கின்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது என்பதை அவன் அறிந்து கொள்வான். அதுதான் அன்னை கன்னிமரியாருடைய ஒரு சிறப்பான குண அதிசயம், அவருடைய குவாலிட்டி, லைக் குவாலிட்டி ஆஃப் அ மதர். அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், என்ன அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது. ஆனால் எங்களுக்கு என்ன சொன்னா எல்லாமே கொடுக்குறதெல்லாம் அம்மா இல்லை, அம்மா கொடுக்கக்கூடாது. என்ன பிள்ளைகள் எல்லாம் கேட்குது, எல்லாம் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு தான் கொடுக்கணும். சரியா? எல்லாம் நீங்கள் சில ஆக்களுக்கு அம்மாக்கள் தான் இப்போ கூடுதலாக இருக்கிறீங்க போல இருக்கு. அம்மாக்கள் சில இருக்கிறீங்க. அதாவது you have to learn from a blessed mother. Give your children what they need, right? என்ன அவங்களுக்கு விருப்பப்படுறதை கொடுக்கறது, என்ன what they want. Okay, you have to differentiate between need, தேவைகளையும் எங்களுடைய விருப்பங்களையும் நாங்கள் அதில் செய்யணும். So she felt there is something lacking, right? குறைவாக இருக்கின்றது. அந்த குறைவை நான் நிவர்த்தி செய்யணும். அதான் அறிந்துரை. என்ன அன்னைக்கு என்ன செய்கிறாங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுறவா, ரைட்? கடவுளின் தாய் அன்னை கன்னிமரியார் எங்கெல்லாம் இது நடந்துச்சுதோ அங்க எங்கெல்லாம் ஆண்டவர் அன்னை கன்னிமரியார் காட்சி கொடுத்தாங்களோ, சரியா? அவங்க என்ன சொன்னாங்க? அன்னை கன்னிமரியார் செவியுங்கள், சுகமாக சொல்லுங்கள், உங்களுக்காக செவியுங்கள், உலக மக்களுக்காக செவியுங்கள், மனமாற்றத்திற்காக செவியுங்கள், செவியுங்கள் செவியுங்கள். அந்த செபத்தையே எங்களுக்கு கொடுத்தவர். அதோடு மாத்திரமல்ல, எங்களுக்காக அவர் உண்மையும் அன்னை கன்னிமரியார் அறிந்து பேசுவார். அதைத்தான் அவர் அந்த திருமணத்தில் செய்தார். அவர் போய் அவைகளுக்காக வேண்டி அறிந்து பேசுவார். யாருக்காக வேண்டி? அந்த மணவாளன் மணமாட்டிக்காக. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய நேரம் வரவில்லைன்னு சொன்னார். என்ன உண்மையாகவே ஆண்டவருக்கு நேரம் வரையில சொன்னார். அவருடைய பகிரங்க வாழ்க்கை முடித்து அந்த சிலுவை மரணம், சிலுவையை சுமந்து சிலுவையில மறிக்கிறதா அவருடைய நேரம். அது ஆண்டவர் இறைவனால் கொடுக்கப்பட்ட பணி. அது வரவில்லை. இருப்பினும் அன்னை கன்னிமரியார் பரிந்துரை பேசினபடியா ஆண்டவருக்கு அதை மறுப்பு சொல்ல விரும்பவில்லை. அதை மற்றவர்கள் அன்னை கன்னிமரியாருடைய தவறாகவும் கீழ்த்தரமாகவும் குறைவாகவும் கதைச்சா நீங்க அதுக்காண்டி கதைக்கணும். இதுதான் one of the best example, உதாரணம். சரியா? அதான் சொல்றேன். அதனால்தான் நாங்கள் ஆண்டவரிடம் அன்னை கன்னிமரியார் மூலமா தான் போறோம். சரியா? நாங்கள் இறைவனுடைய வழி அன்னை கன்னிமரியாரின் மூலம். சரியா? ஆண்டவர் என்ன செய்றாரு? அன்னை கன்னிமரியாருடைய அந்த வேண்டுதலை அவர் தட்டி கழிக்கவில்லை. என்ன சார்? உடனே சொன்னாரு. அடுத்த பகுதியை பாருங்க. அன்னை கன்னிமரியார் என்ன சொல்றார்? அவருடைய பணியாளருக்கு அவர் சொல்வதை எல்லாம் நான் சொல்றதெல்லாம் செய்ய சொல்லல. சரியா? அன்னை கன்னிமரியார் சொல்லல, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அதை செய்யுங்க. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். Do whatever he tells you, right? Then becomes a miracle. ஆண்டவர் சொல்றதை கேட்டு ஆண்டவருடைய திட்டப்படி நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னா, வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, என்ன கவலைகள், என்ன குழப்பங்கள், என்ன குளறுபடிகள், பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிழ்ச்சி மிகுதியாக இருக்கும், அமைதி மிகுதியாக இருக்கும். ஆண்டவர் செய்கின்ற வல்லமையுள்ள செயல்கள் மிகுதியாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் இது நடக்கிறது. அரும் அடையாளம் நடக்குது, புதுமை நடக்குது. சரியா? சொன்னா என்ன கச்சாடிகள் வைக்கலாம். கச்சாடிகள்லாம் உங்களை குறிக்க நாங்கள் எல்லாமே ஆண்டவரினால்
அமைக்கப்பட்ட ஒரு மட்பாண்டங்கள். சின்னப்பா கூட நீங்கள் எல்லாமே மட்பாண்டங்கள். அந்த மட்பாண்டங்கள் என்னத்தை குறிக்குது? எங்களுடைய மனித இயல்பு. எந்த வேளையிலுமே மட்பாண்டம் என்ன செய்யும்? உடைஞ்சிடும். அதான் எங்களுடைய வீக்னஸ். பட் திஸ் மட்பாண்டம், திஸ் earthen clay jars என்னத்தை வச்சிருக்கு? ஆண்டவருடைய அருள் வரங்களை வைத்திருக்கு. சரியா? அந்த அருள் வரங்களை நாங்கள் ஒருபோதும் விளக்கக்கூடாது. அதை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதன் மூலமாக தான் எங்களுக்கு புதுமைகள் கிடைக்கும். அந்த மட்பாண்ட அந்த கச்சாடிகளை பணியாளர்கள் அன்னை கன்னிமரியாருடைய பரிந்துரையின் அவருடைய விண்ணப்பங்களின் மூலம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? மட்பாண்டங்களை கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். எப்படி நிரப்பினாங்க? இதை பாருங்க. Just pay attention. எது மட்டும் நிரப்பினாங்க? வெளிப்பு மட்டும் நிரப்பினாங்க. என்ன அரவாசி நிரப்பின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அரவாசி தான் கிடைக்கும். காவாசி நிறைஞ்சிருந்தா அந்த காப்பாங்க தான் அவங்களுக்கு புதுமை கிடைச்சிருக்கு. நீங்க எவ்வளவுக்கு நிறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய புதுமை கிடைக்கும். நீங்க எவ்வளவுக்கு ஆண்டவரிடம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தான் ஆண்டவர் அதை தன்னிடம் எடுத்து, உங்களுடைய குறைபாடுகளை எடுத்து, உங்களுடைய பலவீனங்களை எடுத்து, உங்களுடைய பாவங்களை தன்னிடம் எடுத்து முழுமையாக உங்களுக்கு என்னத்தை கொடுப்பாரு? அருள் வரங்களை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், குணமளிக்கின்ற வல்லமையை கொடுப்பார், தன்னுடைய வெளிச்சத்தை கொடுப்பார். அதனால சொல்லப்பட ஃபாதர் 7 நாள் எனக்கு வேலை ஃபாதர், அதுக்கு ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கோயிலுக்கு போகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லவே இல்லாது. நீங்க குறைவாக கொடுத்தா உங்களுக்கு குறைவாகத்தான் கிடைக்கும். நீங்க ஒண்ணுமே கொடுக்காது என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. நாங்க எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதைத்தான் செய்தார். அந்த கச்சாடிகள் வெளிப்பு மட்டும் வழிந்து ஓடின மட்டும் அவர்களுக்கு அந்த தண்ணீர் நிரப்பப்பட்டது. அவ்வளவுக்கு அவருக்கு என்ன கிடைச்சது? திராட்சை ரசம் கிடைத்தது. திராட்சை ரசம் விவிலியத்தின்படி மகிழ்ச்சியின் அடையாளமாக கொடுக்கிறார். என்ன? சந்தோஷத்தின் வெளிப்பாடு, நிறைவின் வெளிப்பாடு. ஆண்டவருடைய அவருடைய அந்த என்ன சொல்ல பந்தியிலே, அவருடைய திருமண பந்தியின் மகிழ்ச்சியின், கிறிஸ்தவர்களின் மகிழ்ச்சியின் வெளி அடையாளமாகத்தான் இந்த திராட்சை ரசத்தை எங்களுக்கு அந்த உவமையின் மூலம் இந்த அரும் அடையாளத்தின் மூலம் ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவ பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும், எந்த அளவையாக நீங்க அளக்கிறீர்களோ அந்த அளவில் தான் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க குறைவாக கொடுத்தா குறைவாக கொடுப்பாரு, நிறைவாக கொடுத்தா நிறைவாக கொடுப்பாரு. உங்களுடைய நேரத்தை நிறைவாக கொடுங்க, உங்களையே நீங்க நிறைவாக கொடுங்க, உங்களை இருக்கிறத நிறைவாக கொடுக்க. பாவம் இருந்தா பாவத்தை முழுக்க கொடுங்க. பாவம் நான் அரவாசி நான் கொடுப்பேன், அரவாசி எங்கிட்ட இருக்கட்டும்னு சொன்னா அதை யாருக்கு பிரச்சனை? அது எந்த பிரச்சனை? எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, அதான பாவம் எனக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொடுங்க ஆண்டவர். அங்கு நிச்சயமாக எல்லாத்தையுமே அவர் ஒழுங்கு அமைத்து உங்களை தன்னுடைய மாண்புமிக்க அந்த பிள்ளைகளாக, கச்சாடிகளை ஆண்டவருடைய விழுமியங்களை, ஆண்டவருடைய அருள் வரங்களை தாங்குகின்ற கச்சாடிகளாக, மட்பண்டங்களாக எங்களை மாற்றி அமைத்து தன்னுடைய கைகளிலே அவர் பாதுகாத்திருப்பார். அதைத்தான் அன்னை கன்னிமரியார் இன்றைய இந்த உவமையின் மூலம் எங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கின்றார். எனவே நற்கருணை என்பது இறைவனுடைய பிரசன்னம். ஆண்டவர் எங்களோடு தொடர்ந்து வைத்திருக்கின்ற உறவின் பரிமாற்றம். ஆண்டவர் எங்களோடு பேசுகின்ற நேரம், நீங்கள் ஆண்டவரோடு பேசுகின்ற நேரம். எனவே இதை நாங்கள் எப்பொழுதெல்லாம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதில் போய் அனுபவிங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். What I'm trying to say, you will never ever leave the Lord or leave your faith alone, and also you will defend. உங்களுடைய விசுவாசத்திற்காக துணிந்து நின்று இறுதி வரை போரிடுவீங்க. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கின்ற அளப்பெரிய சக்தி, வல்லமை. எனவே இதற்காக நாங்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
திருவுடல் திருவிரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்காரர் புரிய என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தேவன் போற்றிய தம் தூய நாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் தூய நாமம் போற்றி அவர் தம் தூய இதயம் போற்றி அவர் தம் விலையில்லா குருதி போற்றி தேவன் கருணை இயேசு போற்றி தேற்றிடும் தூய ஆவி போற்றி தேவன் அன்னை கன்னிமரி போற்றி அவர் தரு